மை டியர் மக்களே, நான் தான் அவங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி பொடி ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. என்னடா வழக்கமாக செய்கிற இட்லி பொடி தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இட்லி பொடி. கூனி ஈரால் இட்லி பொடி. ட்ரை ப்ரான்ஸ் வச்சு இந்த இட்லி பொடியை தயார் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு இப்போது நான் ட்ரை ப்ரான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் பிக் செம்மீனாக கிடச்சிது. உங்களுக்கு ரொம்ப ஃபைனான சென்னா கூனி கிடைச்சா வாங்கிக்கோங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். உருட்டு உளுந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கழுவு உளுந்து எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ட்ரை ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கொத்து கறிவேப்பிலைகள், ஒரு 10லிருந்து 12 பூண்டு பற்கள், நீட்டு மிளகாய், காய்ந்த மிளகாய் நான் ஒரு 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். அதோட ஒரு 5 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, கல்லுப்பு. இதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி நான் அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த ட்ரை ப்ரான்ஸை சேர்த்துக்க போகிறோம். ஆக்சுவலி சென்னா கூனின்னு சொல்லுவாங்க. சென்னா கூனி ரொம்ப ஃபைனாக, ரொம்ப குட்டியாக இருக்குங்க. அது பேபி ஷ்ரிம்ஸ், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் கிடச்சிது. ஸோ இந்த சைஸ் ஓரளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கிடைச்சதுனால இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன். இதை நான் நல்ல ஒரு ஹைஜீனிக் பேக்காக தான் நான் வாங்கினேன். ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி வந்த ப்ரான்ஸ் தான். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வெறும் சட்டியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது தலையோடு இருக்குது, இப்படி போடலாமா அப்படி கேட்கலாம். தலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்தே நீங்கள் போட்டுக்கலாம். எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தேவையில்லாத டஸ்ட்டு, அப்புறம் அதில் இருந்த மணல்லாம் என்ன ஆகும்னா நம்ம வறுக்கும் போதே வந்துடும். ஸோ அதை நீங்கள் அழகாக அதை எடுத்துட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் அதை எடுத்துட்டேன். அதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம வறுத்ததுக்கப்புறமா அதில் வந்திருக்கிற அந்த மணல் எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் நம்ம உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். ஏன் கருப்பு உளுந்து சேர்க்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். கருப்பு உளுந்து நம்ம நார்மல் இட்லி பொடிக்கு நம்ம கண்டிப்பாக சேர்க்குறது உண்டு. பட் இந்த இட்லி பொடியை பொறுத்த மட்டும் இல்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்காது. அதனால நான் இந்த உருட்டு உளுந்து பயன்படுத்திக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நீங்கள் இது கிடைச்சா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல வாசனையோட நல்ல கமகமன் வாசனை வரும். அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வறுபட்டு வரணும், பொறுன்னு. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இது இட்லி பொடியை எங்கள் அத்தை அட்டகாசமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கங்க. அப்புறமா அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நிறையா சேர்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் இந்த பொட்டுக்கடலையை தான் அதிகமாக இந்த இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது சென்னா கூனி இட்லி பொடிக்கு. ஆனால் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்திங்கன்னா வண்டு வந்துடும். அப்புறம் நம்ம பருப்பு பொடி சாப்பிட்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் அந்த சூடு இருக்கும்போதே நீங்கள் ரொம்ப இதை கருக நீங்கள் இந்த மிளகை வறுக்க வேண்டாம். அந்த சூட்டிலேயே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகை சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 10லேருந்து 12 பூண்டு பற்கள் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்ல அந்த பூண்டினுடைய தோல் நல்லா கருப்பாகிற வரைக்கும் அதை நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். ஸோ வறுப்பட்டு வரும்போது நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கறிவேப்பிலைகள், நான் வந்து கறிவேப்பிலை சேர்க்குறது உண்டுங்க. ஏன்னா கறிவேப்பிலைக்கு ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த கறிவேப்பிலைகள் வந்து உங்களுக்கு உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரான்ஸ் சேர்த்துருக்கும் போது அந்த ஸ்மெல்லை வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இந்த கறிவேப்பிலைகள் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால நம்ம இந்த கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கிடச்சிருக்கு, நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் சன் ட்ரை பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் வெயிலில் நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பச்சை கலர்லாம் நல்லா மாறி இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். நீங்கள் வறுப்பட்டு வரும்போது அது வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ரெட் சில்லிஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெட் சில்லிஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காரம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நீட்டு மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுலேருந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 சேர்த்தா கூட நீங்கள் போதும். அதுவே அதிகமான காரம். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மிளகும் சேர்றதுனால காரம் அதிகமாகிடக்கூடாது. நான் வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்ததுக்கு ரீசன் ஒரு கலருக்காக நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துடலாம். இப்போது நம்ம பொடியெல்லாம் அரைக்கக்கூடிய அந்த மிக்ஸி ஜாரை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை சில்லிஸை போட்டு பல்ஸ் மோடில் நீங்கள் ஓட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் நம்ம வறுத்து வச்ச உளுந்து, அந்த உளுந்தையும் அதோட சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகு, நம்ம வறுத்த மிளகையும் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு அதில் நம்ம 10லேருந்து 12 பூண்டு பற்கள் அதையும் சேர்த்து நல்லா பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச இந்த கறிவேப்பிலைகள் அதையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்மளுடைய ஹீரோ ஆஃப் திஸ் ரெசிபி ட்ரை ஷ்ரிம்ப்ஸ், அதாவது இந்த ட்ரை ப்ரான்ஸை நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டைமில் உப்பு, நான் சொன்னது கிறிஸ்டல் சால்ட், இந்த கல்லுப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேருங்க. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அது ட்ரை ப்ரான்ஸுங்கிறனால அதில் உப்பு இருக்கும். ஸோ பக்குவமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான கூனி ஈரால் இட்லி பொடி ரெடியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அது வந்து நல்ல ஒரு ஏர்டைட் ஜாரு. அதில் வந்து இதை நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் உங்கள் வீட்டில் என்ன ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கோ அதில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இட்லி பொடி குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்காவது ரொம்ப அருமையாக இருக்கும். கெட்டு போகாது, ஒன்றும் செய்யாது. நீங்கள் வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறாங்க. வேணும்னா நீங்கள் அப்படியும் செய்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் இந்த மாதிரி அருமையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு கோகோனட் ஆயிலை இல்லாட்டினா ஒரு கீயை சேர்த்துட்டு நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ப்ரான்ஸ் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த ப்ரான்ஸ் நீங்கள் ட்ரை ப்ரான்ஸ் போட்டு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான இந்த இட்லி பொடியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இட்லி பொடியை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு இட்லி அவிச்சு எடுத்துகிட்டு போனால் போதுங்க, அருமையாக இருக்கும். அதோட ஒரு கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கும் போது நமக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நமக்கு சட்னி அரைக்க டைம் இல்லைனா கூட இந்த பொடி வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை தூரமாக பசங்க படிக்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இந்த மாதிரி ஏர்டைட் ஜாரில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க செல்ஃப் குக்கிங் பண்ணுறவங்க அருமையாக செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி பொடி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த இட்லி பொடி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு இந்த இட்லி பொடி வேணும்னு கேட்பாங்க. இப்போ பாருங்கள், நம்ம இட்லி பொடி அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த இட்லி பொடி தயார் பண்ண இப்படின்றதுக்குள்ளே சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோ அருமையான இந்த இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாகவே இருக்கும்.
வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள் நமக்கு கொடுத்த இந்த லைஃப்பை டு த ஃபுல்லஸ்ட்டாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. லைஃப் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல். பபாய்.